20,000 பட்ஜெட்டுக்குள்ள மொபைல் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, பட்ஜெட் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னா 15,000க்கு வாங்கலாம், 17,000க்கு வாங்கலாம், 18,000க்கு வாங்கலாம். அப்படிதான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற 3 போனுமே பாத்தீங்க அப்படின்னா டிஃபரெண்ட் பிரைஸ்ல ஒவ்வொன்றுமே வருது. ஃபர்ஸ்ட் விவோவோட T4x பாத்தீங்க அப்படின்னா 15,000 ரூபாய். நெக்ஸ்ட் ரியல்மியோட P3 மொபைல் வந்து 17,000 ரூபாய் கிட்டக்க வருது. நெக்ஸ்ட் இப்ப ரீசெண்டா லான்ச் பண்ண மோட்டோவோட G86 பவர் வந்துட்டு 18,000 ரூபாய் பட்ஜெட்ல வருது. இதுல நம்ம பார்க்க போறது ஒவ்வொன்றையுமே டெஸ்ட் பண்ணி ரிவ்யூவும் பார்க்க போறோம், ஒரு சின்ன கம்பாரிசனோடையும் பார்க்க போறோம். சோ உங்களுக்கு எந்த பட்ஜெட்ல எந்த போன் சூட்டபிளா இருக்கும் அப்படின்றதும் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிரும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல், நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது மோட்டோ அவங்க எப்பயும் போலயே அந்த வீகன் லெதர் டைப்ல தான் வந்து கொடுத்திருக்காங்க. சைடு ஃப்ரேம் வந்து பிளாஸ்டிக்ல வருது. வெயிட் 198 கிராமும், திக்னஸ் வந்து 8.65 mm ஓட கொடுத்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் மத்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது பேட்டரி கெபாசிட்டி அதிகம் கொடுத்து இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணது நல்ல விஷயம் தான். கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட அந்த பேண்டோன் கலர் 3 டிஃபரெண்ட் கலர்ல வந்து கொடுத்திருக்காங்க. பார்க்கிறதுக்கு லைட் கிரீன்ல இருக்க ஃபீல் வந்து கொடுக்குது. பேக் சைடுல அந்த லைட் கர்வ் கொடுத்திருக்கனால கையில ஹோல்டு பண்ணி யூஸ் பண்றதுக்கு நல்ல கம்ஃபர்டபுள் கிடைக்குது மோட்டோல வந்துட்டு. ஸ்பீக்கர் செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது மூணுத்துலயுமே பாத்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் தான் கொடுத்திருக்காங்க. பட் மோட்டோல வந்து இந்த டால்பி அட்மோஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்திருக்காங்க. கேட்கறதுக்கு சவுண்ட் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு விவோ பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆவரேஜா இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. ரியல்மி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா லவுடரா இருக்கு, கேட்கறதுக்கு ஓகே தான். மோட்டோன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சவுண்டு நல்லா இருக்கு, ஒரு கிளியரான சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் டெஸ்டிங் அப்படின்னு பார்க்கும்போது இதுல IP68 and 69 வந்து கொடுத்திருக்காங்க. இதனால இந்த மாதிரி டைரக்டா தண்ணிக்குள்ள போட்டாலும் ஃபோன் எதுவுமே ஆகக்கூடாது. நானும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். அண்ட் அதே மாதிரி ஃபோர்ஸா தண்ணி அடிச்சுமே பார்த்தீங்க அப்படின்னா பாட்டம்ல இருக்கக்கூடிய போர்ட்ஸ் ஏரியா அண்ட் கேமரா பம்ப் இருக்கக்கூடிய ஏரியாலெல்லாம் கூட ஸ்ப்ரே பண்ணி பார்த்தேன். இது வரைக்கும் வாட்டர் உள்ள போன மாதிரியான இஷ்யூ எதுவுமே வந்து நான் பார்க்கல. ஸோ மோட்டோல எக்ஸ்ட்ரா பார்த்தீங்க அப்படின்னா மிலிட்ரி கிரேடுமே இருக்குன்னு இருக்காங்க. ஸோ கீழே போட்டு டிராப் டெஸ்ட்டும் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இப்படி போடலாம். எதுவும் ஆகலை. ஸோ இன்னொரு தாட்டி இப்படி ஃப்ளாட்டாக போடலாம். பா, எதுவும் ஆகலை. சரி, திருப்பி ஒரு டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ டிஸ்பிளேவை போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. மோட்டோ பொறுத்த வரைக்கும் டிராப் டெஸ்ட்லையும் பாஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ரியல்மிக்கு வந்தோம் அப்படின்னா பேக் சைட் ஃப்ரேம் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்ல தான் கொடுத்துருக்காங்க. பேக் சைடோட பேட்டர்னை பார்க்கறதுக்கு கொஞ்சம் அந்த கேமர் ஃபீல் கொடுக்குற மாதிரியான சில பேட்டர்ன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மேட் ஃபினிஷ்ல பார்க்கறதுக்கு கிளாஸ் மாதிரி இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல்ல வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட் வந்து 195 கிராமும், திக்னஸ் வந்து 7.97 mm வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்து இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்கிறதும் இதுவும் ஓகே அப்படின்னு தான் சொல்லுவேன். 3 டிஃப்ரெண்டான கலர்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம கையில் இருக்கிறது சில்வர் கலர் இருக்கு. கையில் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுள் மிஸ் ஆகிற மாதிரியான ஃபீல் இருக்கு. ரீசன் பாத்தீங்க அப்படின்னா பேக் சைடுல ரொம்ப ஃபிளாட்டா கொடுத்திருக்கிறது கொஞ்சம் கைக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கிற மாதிரி தான் இருக்கு ரியல்மில வந்துட்டு. இதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா IP68 கொடுத்திருக்காங்க, 69 வந்து கொடுத்திருக்கனால இதையும் விடல, டெஸ்ட் பண்ணி பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா போய் இந்த மாதிரி தண்ணியிலையும் போட்டு பார்த்தோம். பிளஸ் ஃபோர்ஸா தண்ணி அடிச்சு பாட்டம்ல இருக்க டைப் சி போர்ட், ஸ்பீக்கர், கேமரா இருக்கக்கூடிய ஏரியா எல்லா இடத்துலயும் அடிச்சுமே தண்ணி உள்ள போல நல்லாவே சேஃபா தான் இருக்கு. இதுல மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேட் கொடுக்கல அப்படின்றனால கீழே போட்டு டிராப் டெஸ்ட் வந்து நம்ம பண்ணல. நெக்ஸ்ட் விவோ பொறுத்த வரைக்கும் பேக் சைட் பிளாஸ்டிக் தான், மேட் ஃபினிஷ்ல இருக்க கிளாஸ் மாதிரி கொடுத்திருக்காங்க. எப்பயும் போல நார்மல் பேட்டர்ன் தான், லைட்டா அந்த கிரேடியன்ட் ஃபீல்ல வந்து இருக்கிற மாதிரி இருக்கு. இதுவுமே பார்க்கிறதுக்கு லைட்டா கிளாஸ் பாடி மாதிரி தான் இருக்கு. கையில ஹோல்டு பண்ணி யூஸ் பண்றதுக்கு கம்ஃபர்டபுள் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கு. ஏன்னா அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டா கர்வ் மாதிரி கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம் தான். அண்ட் அதே சமயம் வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 208 கிராமும், திக்னஸ் 8.1 mm வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே 6500 mAh பேட்டரி கெப்பாசிட்டியில் இந்த அளவுக்கு கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம் தான். அண்ட் இதுல பர்பிள் கலர் வந்து நம்ம கையில் இருக்கு. இதுலயே இன்னொரு ப்ளூ கலர் வேரியண்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. விவோல பாத்தீங்க அப்படின்னா IP68, 69 எல்லாம் கிடையாது. ஸோ டேரக்டா தண்ணியில எல்லாம் போட முடியாது. IP64 மட்டும் தான் இருக்கனால தெரியாம தண்ணி எல்லாம் பட்டுட்டா எதுவும் ஆகாது. அண்ட் அது மட்டும் இல்லாம இதுல மிலிட்ரி கிரேட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஒவ்வொரு தாட்டி இந்த மிலிட்ரி கிரேட் இருக்கு அப்படின்னா கீழே போட்டு காட்டுறதுக்கான ரீசன் இது உடையவே உடையாதுன்றது கிடையாது, ஓரளவுக்கு ப்ரொடெக்ஷனா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் ஜஸ்ட் உங்களுக்காக டிராப் பண்ணி காட்டுறேன். நீங்க வாங்குறீங்க அப்படின்னா கீழே போடாம பத்திரமா பாத்துக்கோங்க. ரெடியா? சுத்துது, எதுவும் ஆகலை, நல்லா தான் இருக்குது. டிஸ்பிளே பார்த்துடலாம், நல்லா இருக்குது. ஸோ இப்போது கேமரா சைட் போட்டு பார்க்கலாம். நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ டிஸ்பிளேவை போட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம்.
ஸோ விவோ எந்த டேமேஜ் இல்லாமல் நல்லாவே இருக்கு. டிசைன், வெயிட் அண்ட் திக்னஸில் பெரிய லெவலில் சேஞ்சஸ் இல்லாட்டியும் இந்த ஐபி ரேட்டிங் வச்சு பார்க்கும்போதும் மிலிட்ரி கிரேட் வச்சு பார்க்கும்போதும் மோட்டோ வந்து ஃபஸ்ட்டாக இருக்குது. அதே சமயம் ஐபி ரேட்டிங் மட்டும் கொடுத்துருக்கனால ரியல்மி வந்து செகண்டாக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் மிலிட்ரி கிரேட் மட்டும் தான் இருக்குது அப்படின்றனால விவோ வந்து கடைசியாக ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.72 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் எல்சிடி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருமே பார்த்தீங்க அப்படின்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. அண்ட் ரிஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 120 ஹெர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆட்டோலாம் செட் பண்ணோம் அப்படின்னா 60, 90, 120 ஹெர்ட்ஸ் வரைக்குமே வந்து சேஞ்ச் ஆகுது. அண்ட் இதில் HDR10+ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் 1015 ஹெர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இண்டோர் அவுட்டோரில் ரொம்பவே நல்லா இருக்குது. பட் டேரக்ட் சன்லைட்டில் ஓரளவுக்கு தான் மேனேஜ் பண்ணுது. அந்த அளவுக்கு பிரைட்னஸ் வந்து எடுத்து கொடுக்கல. ஸோ ரியல்மியோட P3 அப்படின்னு வரும்போது 6.67 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. ஆட்டோ செட் பண்ணால் அதே 60, 90, 120 ஹெர்ட்ஸ் வருது. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே ஸ்மூத்தாக இருக்குது. HDR சப்போர்ட்டுமே வருது. PWM டிம்மிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2000 ஹெர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இண்டோர் அவுட்டோர் டேரக்ட் சன்லைட்லையுமே நல்லாவே மேனேஜ் பண்ணுது. நெக்ஸ்ட் மோட்டோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 18,000 ரூபா பட்ஜெட்டுக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த 1.5K டிஸ்பிளே வர்றது ரேர் தான். இதில் வந்து கொடுத்துருக்காங்க. 6.7 இன்ச் இருக்கக்கூடிய POLED டிஸ்பிளே, அதுவும் 10 பிட் டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே வைஸ் பார்க்கும்போது ரியல்மியை விட டிஸ்பிளே குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. இதுலையுமே 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ செட் பண்ணோம் அப்படின்னா அதே 60, 90, 120 ஹெர்ட்ஸ் வருது. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே ஸ்மூத்தாக இருக்கு. HDR10+ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. யூடியூப் வீடியோஸ்லாம் HDR வீடியோவை பார்க்கும்போது குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் Gorilla Glass 7 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4500 நிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இண்டோர் அவுட்டோர் டைரக்ட் சன்லைட்ல கூட பார்த்தீங்க அப்படின்னா பிரைட்னஸ் லெவல் பக்காவா இருக்கு. ரியல்மியை விட இன்னும் பெட்டரான ஒரு டிஸ்பிளே தான் இதில் நம்மளால பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு வரும்போது ஜஸ்ட் இந்த ஸ்பெக்கை வச்சு முடிவு பண்ணக்கூடாது அப்படின்றத இதில் வரக்கூடிய ரிசல்ட் வச்சு பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். அந்த வகையில் மோட்டோவில் பார்த்தோம் அப்படின்னா 6720 mAh வந்து கொடுத்துருக்காங்க. அடாப்டர் வந்து 33 வாட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் விவோவில் பார்த்தீங்க அப்படின்னா 6500 mAh வந்து கொடுத்துருக்காங்க. 44 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரியல்மியில் பார்த்தோம் அப்படின்னா 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி, 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. இதில் ரியலாகவே மோட்டோவில் இந்த அடாப்டர் கம்மியாக கொடுத்துருக்குதுன்றது கண்டிப்பாக ஒரு குறையாக தான் எனக்கு தோணுது. ஆனால் அதே சமயம் நான் சார்ஜ் போட்டு லைவாகவே 3 டிவைஸுமே வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அதில் ஃபஸ்ட்டு மோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா 1 to 10% சார்ஜ் ஆக 11 நிமிஷமும், 25% சார்ஜ் ஆக 26 நிமிஷமும், 50% சார்ஜ் ஆக 49 மினிட்ஸும், 75% சார்ஜ் ஆகிறதுக்கு 72 மினிட்ஸும், 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 99 மினிட்ஸ் கிட்டக்க டைம் எடுத்துக்கிச்சு. அதுவே ரெண்டாவது விவோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 10% சார்ஜ் ஆக 11 மினிட்ஸும், 50% சார்ஜ் ஆக 50 மினிட்ஸும், 75% சார்ஜ் ஆக 77 மினிட்ஸும், 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 103 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கிச்சு. இந்த இடத்துல நோட் பண்ண வேண்டியது மோட்டோட பேட்டரி கெப்பாசிட்டி அதிகம். பட் 33 வாட்ஸ் தான் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் குயிக்காக சார்ஜ் ஆகிருக்கு விவோவை கம்பேர் பண்ணும்போது. ரீசன் விவோவில் மோட்டோவோட பேட்டரி கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மி தான். ஆனால் அடாப்டர் 44 வாட்ஸ் கொடுத்தும் கூட கொஞ்சம் ஸ்லோவாக தான் சார்ஜ் ஆகிருக்கிறத ஈஸியாக நோட் பண்ண முடியுது. அதுவே ரியல்மி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 10% வந்து 7 மினிட்ஸ்லையும், 50% வந்து 39 மினிட்ஸ்லையும், 100% வந்து 85 மினிட்ஸ் கிட்டக்க டைம் எடுத்துக்கிச்சு. இந்த இடத்துல 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி, 45 வாட்ஸ் அப்படின்னும் போது ஓவராலாக பார்க்கும்போது இது ஓகேவா தான் இருக்கு. அண்ட் பேட்டரி லைஃப் அப்படின்னு வரும்போது 3 டிவைஸுமே பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு மேலேயே பேட்டரி லைஃப் கிடைக்கும். அதில் கொஞ்சம் பெட்டராகவே மோட்டோவும் விவோவும் இருக்குன்னு சொல்லலாம். ஓஎஸ் அப்படின்னு வரும்போது ஃபன் டச் OS Android 15 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி விவோவில் இருக்கு. அவங்க ப்ராமிஸாக கொடுக்கக்கூடிய அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு ரியலாகவே ஓகே தான். ஆனால் அதே சமயம் ப்ளோட்வேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 7 ஆப்ஸுக்கு மேலே இருக்கு. அதுலேயும் குறிப்பாக ஹாட் கேம்ஸ், ஹாட் ஆப்ஸ் எல்லாம் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஐ ஃபீச்சர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஏஐ டாக்குமெண்ட் மோடு வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரியல்மி UI 6.0 ரன் ஆகுது. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இதுலேயுமே இந்த ப்ளோட்வேர்ஸ் பார்த்தீங்கன்னா 7 ஆப்புக்கு மேலேயே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஹாட் கேம்ஸ், ஹாட் ஆப்ஸை வந்து மிஸ் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க. இது அப்படியே பார்க்குறது கொஞ்சம் இரிட்டேட்டாக இருக்கிற ஃபீல் தான் வந்து கொடுக்குது. ஏஐ ஃபீச்சர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஏஐ ரெக்கார்ட் சம்மரி இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மோட்டோ அப்படின்னு பார்க்கும்போது ஹலோ யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஆண்ட்ராய்டு 15 பேஸ் பண்ணியிருக்கு. இதில் இருக்க ஒரு குறை அப்படின்னு பார்க்கும்போது இந்த அப்டேட் வந்துட்டு 1 வருஷம் தான் ஆண்ட்ராய்டு அப்டேட் கொடுக்குறாங்க. அது இன்னும் கொஞ்சம் 2 வருஷமானது அட்லீஸ்ட் கொடுத்துருக்கலாம். பட் 3 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ப்ளோட்வேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 7 ஆப் கிட்ட வந்து பார்க்க முடிஞ்சது. பட் அதை தவிர ஒரு கிளியரான ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா பெட்டராக இருக்கும். ஏஐ ஃபீச்சர்ஸ் மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இதில் வந்துட்டு. ஆனால் இந்த ஸ்மார்ட் கனெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இதில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டுக்கு வந்துட்டு. நார்மலாக உங்களோட லேப்டாப்லேயே வந்து மொபைலோட டிஸ்பிளே பார்க்க முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் கேமரா செட்டப் அப்படின்னு வரும்போது விவோவை நான் சஜஸ்ட் பண்ணல அப்படின்னா அதுக்கான ரீசன் இதுவாக கூட இருக்கலாம். வெறும் 8 மெகா பிக்சல் தான் செல்ஃபி கேமராவே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வீடியோ ரெக்கார்டிங்குமே 1080p 30 fps தான் மேக்ஸிமம் எடுக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் பேக் சைடில் 50 மெகா பிக்சல் மெயின் கேமராவும் 2 மெகா பிக்சல் சும்மா டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. வீடியோ அவுட்புட் வந்து 4K 30 fps மேக்ஸிமம் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோட்டோ அவுட்புட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆவரேஜாக தான் இருக்கும்.
ஓவராலாக பார்க்கும்போது. அண்ட் ரியல்மி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சலும் 1080p 30 fps மேக்ஸிமம் எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைட் கேமரா செட்டப் 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா வித் OIS சப்போர்ட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஷேக்கிங் இல்லாமல் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்குலாம் பெட்டராகவே இருக்குது. பட் இதுலையுமே பார்த்தீங்கன்னா 2 மெகா பிக்சல் தான் டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடில் வீடியோ அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது 4K 30 fpsம் 1080p 60 எடுக்கிற அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஃபோட்டோ அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது டீசென்ட்டாகவே இருக்குது. அண்ட் மோட்டோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இமேஜஸ்லாம் பார்க்கறதுக்கு நல்லாவே ஷார்ப்பாக இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்குது செல்ஃபிலேயே வந்துட்டு. அண்ட் வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது 4K 30 வந்து செல்ஃபிலேயே எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைட் கேமரான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 50 மெகா பிக்சல் அப்பச்சர் வேல்யூ 1.88ஓட OIS சப்போர்ட்டோடையுமே வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் வந்து ஷேக்கிங் இல்லாமல் பெட்டராகவே இருக்குது. கொஞ்சம் லோ லைட்டில் எடுத்து பார்த்தோம்னாலும் கூட. அண்ட் மற்ற ரெண்டுலையுமே இல்லாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. இதை மெயினோட கம்பேர் பண்ணி எந்த அளவுக்கு இருக்குன்றதையும் வந்து பாருங்க. அண்ட் அதே சமயம் இதை யூஸ் பண்ணி மேக்ரோ ஃபோட்டோவும் எடுத்துக்க முடியும். இதுவும் ஒரு டெப்த் சென்சாராக ஒர்க் ஆகிற மாதிரியுமே கொடுத்துருக்காங்க. வீடியோ அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது 4K 30 fpsம் 1080p 60 எடுக்கிற அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ரியல்மியோட ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கினீங்கனாலும் கேமரா சைடு வந்து பெட்டராகவே இருக்குது மோட்டோ சைடு வந்துட்டு. அண்ட் மோட்டோவில் கேமரா ஃபீச்சர்ன்றது வந்து ஸ்பெஷலாக கிடையாது. இந்த கூகுள் ஃபோட்டோஸில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் தான் இதுலையுமே வந்து இருக்குது. இந்த மேஜிக் எடிட்டர், மேஜிக் எரேஸ், ஃபோட்டோ அன்பிளர் பண்ணுறதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது ரியல்மியில் ஸ்னாப்டிராகன் 6 Gen 4 யூஸ் பண்ணியிருக்காங்க. மோட்டோவில் மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 7400வும் விவோவில் மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 7300 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது மூணுத்துக்கான பெஞ்ச் மார்க் டெஸ்ட் ரிசல்ட் உங்களால் பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் ரியல்மி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கேம் பிளே எனக்கு கொஞ்சம் தூக்கலாக வேணும் ப்ரோ, நான் அப்பப்போ கொஞ்சம் கேம் பிளேலாம் பண்ணுவேன், அதுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதில் நல்லாவே இருக்குது. லோ கொஞ்சம் மிடில் வச்சு ப்ளே பண்ணாலும் கூட கேம் பிளே வந்து நல்லாவே பண்ண முடியுது. நெக்ஸ்ட் விவோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த டிமென்சிட்டி 7300 தான் மோஸ்ட்லி இந்த பட்ஜெட்டில் வரக்கூடிய டிவைஸில் யூஸ் பண்ணுறாங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ்மே லேக் ஃப்ரீயாக இருக்கணும், லோ கிராஃபிக்ஸில் வச்சு கொஞ்சம் அப்பப்போ கேம் பிளேலாம் பண்ணுவேன்னு நினைக்கிறவங்களுக்குமே இது சூட்டபிளாக தான் இருக்கும். அதே சமயம் மோட்டோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விவோவை விட ஒரு மைல்டான அப்கிரேட் தான், பெரிய லெவல்லாம் கிடையாது. டிமென்சிட்டி 7400 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா கேமிங்லாம் லேக் ஃப்ரீயாக தான் இருக்குது. பிஜிஎம்ஐலாம் வந்து 60 fps கிடைக்குது. கால் ஆஃப் டியூட்டி எல்லாம் 90 fps வரைக்குமே ப்ளே பண்ண முடிஞ்சது. இந்த இடத்துல இந்த 3 டிவைஸில் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் ரியல்மிக்கு போகலாம். பர்ஃபார்மன்ஸ் டார்கெட்டடாகவே லான்ச் பண்ண ஒரு டிவைஸ் தான். அண்ட் அதே சமயம் விவோக்கும் மோட்டோக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி யூஸ்லாம் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் வந்து எதுவுமே தெரியாது. கேம் ப்ளே பண்ணும்போதும் சரி, நார்மல் யூஸ் பண்ணும்போதும் சரி, 15000க்கு என்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணுமோ விவோ தரப்புல இருந்து அது கரெக்டாக தான் இருக்கு. மோட்டோலையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் மோஸ்ட்லி இதே ப்ராசர் தான் மற்ற டிவைஸ்லையுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஓகே ப்ரோ, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரைஸ்ல இருக்கு. இதை எப்படி கம்பேர் பண்ணி நாங்கள் சூஸ் பண்றதுன்னு கேட்குறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸை பார்த்துடலாம். மோட்டோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 18000 ரூபாய் பிரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே நீங்கள் ரியல்மி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பேஸ் வேரியன்ட் வந்து 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 16000 ரூபாய் இருக்கு. அதுவே 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 17000 ரூபாய் பிரைஸ் பண்ணியிருக்காங்க. மோட்டோவோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஒரு 1000 ரூபாய் கம்மியாக இருக்கு. அதுவே நம்ம விவோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6GB RAM வேரியன்ட் அவைலபிள் இருக்கு, 14000 ரூபாய் கிட்ட பிரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே 8GB 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 15000 ரூபாய் பிரைஸ் பண்ணியிருக்காங்க. ரியல்மியோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 2000 ரூபாய் கம்மியா இருக்கு. இந்த ஒரு 15000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு விவோ ஃபோன் வாங்கலாமான்னு கேட்கறவங்களுக்கு கேமரா டார்கெட்னா தயவு செஞ்சு வாங்காதீங்க. ஆனா அதே சமயம் உங்களுக்கு பேட்டரி லைஃப் பெட்டரா வேணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ரியலா நல்லா இருக்கு. பர்ஃபார்மன்ஸுமே டெய்லி யூஸ்க்கும் லோ கிராஃபிக்ஸ்ல எல்லாம் கொஞ்சம் கேம் பிளே பண்றதுக்குமே பெட்டரா இருக்கும். இல்ல ப்ரோ எனக்கு பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் மெயினா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரியல்மி பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி, பேட்டரி லைஃப்மே சரி பெட்டரா இருக்கு. டிஸ்பிளே குவாலிட்டி வைஸ்மே நல்லா இருந்தது. பட் இந்த இடத்துல கேமரா அப்படின்னு பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்ட்டா இல்ல. நெக்ஸ்ட் அப்படியே எனக்கு பர்ஃபார்மன்ஸ் மட்டுமே டார்கெட் இல்ல ப்ரோ, ஓவராலா எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மோட்டோ ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். ரீசன் டிஸ்பிளே வைஸ்மே 1.5K கொடுத்துருக்காங்க, பேட்டரி லைஃப்மே பெட்டரா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலான பர்ஃபார்மன்ஸ், லோ கிராஃபிக்ஸ்ல எல்லாம் ப்ளே பண்றதுக்குமே நல்லா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. குறிப்பா கேமரா வைஸ்மே பாத்தீங்க அப்படின்னா ரியல்மியை விட பெட்டரா இருக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கு. ஸோ ஓவராலா ஒரு பெஸ்டான போனா வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மோட்டோ வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா 18000 ரூபாய் கிட்ட பிரைஸ் பண்ணிருக்காங்க. இந்த எக்ஸ்ட்ரா பேங்க் ஆஃபர்லாம் போட்டு வாங்குறீங்க அப்படின்னாலும் கூட ரியல்மிக்கு ஈக்குவலா அந்த 17000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு உங்களால வாங்க முடியும். ஸோ வீடியோல கிளியரா என்னென்ன இருக்கு அப்படின்றத சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுடலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.